அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேங்காய் பால் சாதம் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சுவையாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு சேர்த்துக்கிற பொருட்களை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு, 3 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய், கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயம், ஊற வச்சு எடுத்துக்கிட்ட பச்சை பட்டாணி சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி எடுத்து வச்ச தக்காளி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்ட பீன்ஸு, கேரட்டை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. கொஞ்சம் நேரம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம், இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நான் வீட்டு அரிசி தாங்க தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/2 ஹவர் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு முழு தேங்காவை கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி பாலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அரிசி சேர்த்துட்டு தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கிளறி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க, சாதம் குழஞ்சிரும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரை வேக்காடாக வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம தம் கட்டிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிட்டு காற்று போகாத அளவுக்கு மேலே எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கரெக்டாக வெந்து வந்திருக்கு. அருமையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சுவையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை பிரியாணி அரிசியில் கூட செஞ்சு சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். இல்லை நார்மல் அரிசிலையும் செய்யலாம். தேங்க்யூ, ஃபாலோ மீ.